அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 118வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட்டு இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது. இன்றைய நேரப்படி, இந்திய நேரப்படி 8 மணி டைம் சொல்லியிருக்காங்க. அதை நோக்கிய பயணங்கள், அப்புறம் அறிவிப்புகள், தாக்குதலுக்கான எச்சரிக்கைகள், சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? அதற்கு முன்பே இஸ்ரேல் ஒரு சில பகுதிகளில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஈரானும் தனது 98வது அலையை ஏவி இருக்காங்க. கடைசி கட்ட முயற்சி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடையில் அங்கங்கே திடீர்னு ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அதனால் வாங்க நண்பர்களே, பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பார்க்க போகலாம். தயாராக இருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்ப்போட கண்டென்ட் இல்லாமல் ஒரு வீடியோ முழுமை பெறாது. ஆக்சுவலாக அவர் அப்பப்போ மாற்றி பேசுகிறாரு, அவர் பேச்சை நம்பலாமா, அவரை தூக்கிட்டு நீங்கள் பேசலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சில கருத்துக்களும் தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் அவரை நம்பி தான் இன்றைக்கி இந்த உலகம் சுற்றியும் இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? அதாவது இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் என்ற ஒரு காமெடி பார்த்துருப்பீங்களா, சந்தான காமெடி. அந்த காமெடி நினைவுக்கு வருகிறது ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது. நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஈரான்கிட்ட ஜெயிச்சுட்டு தான் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, அவ்வளோதான், ஜெயிச்சுட்டா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நாங்கள் டோல் போட்டு வசூல் பண்ண போகிறோம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயமா இருக்குது? இதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எடுத்துக்கணும், டோலை போட்டு வசூல் பண்ணணும், இதுதான் என்னுடைய விருப்பம். பட் எங்கே நிறைய பேர் அந்த விருப்பத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இடைமறிக்கிறாங்க. இருந்தாலும் நான் கண்டிப்பாக செயல்படுத்துவேன்றாரு. அது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கிற மாதிரி ஆரம்பத்திலே ஒழுங்காக தானே இருந்தது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அது பாட்டு ஓப்பனில் இருந்தது. இப்போ அது ஏதோ ஓப்பன் பண்ணி விடுற பேரில் திடீர்னு மனுஷன் ஓடி நாங்களும் டோலை வசூல் பண்ணுவோம் ஜெயிச்சா அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னதாக பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. சரி, சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அவர் இந்த வெனிசுலாவுக்கு நான் அதிபராக போயிடுவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார்ல, அதிலிருந்து மனுஷனை ட்ரோல் பண்ணி பயங்கரமாக வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். கிம் ஜாங் அன் இருக்கிறார்ல, இவரை பார்த்து வெரி நைஸ் தேங் ஹாய் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாராம். அப்படியே ஜோ பைடனை பார்த்துட்டா அவர் மென்டலி ரிட்டையர்டு பர்சன். ஆனால் இட்ஸ் வெரி டெரிபிள். அவர்லாம் ரொம்ப மோசமான ஆள், கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டான ஆள். ஆனால் நீங்கள் தான் வெரி குட் அப்படின்னாராம் கிம் ஜாங்கன்னு. அதாவது வடகொரியா அதிபர் உங்களுக்கு எதிராக இருக்கிறாரா, அவருக்கு எதிராக திரும்பி விடுமா அப்படின்ற கேள்விகளுக்கு அவர் என்னை பார்த்து புகழ்ந்துருக்கிறாருங்க. நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். சரி, அதை தாண்டி இந்த இறுதி அறிவிப்புகளுக்கு அப்புறம், அதாவது ட்ரம்ப் அவர்கள் அந்த 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்தா இல்லையா? ஏன்னா ஆல்மோஸ்ட்டு அந்த திக் நிமிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. ஆனால் திக் நிமிடங்கள் நமக்கு தான், உங்களுக்கும் எனக்கும் தான் இருக்குது. ஈரான் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்காங்க. அது பெருசாக அவங்க அலட்சியப்படுத்தலாம் இல்லை. ரைட், இது மாதிரி மிரட்டல் நாங்கள் பல தடவை பார்த்துட்டோம். சீக்கிரம் ட்ரம்ப், நீங்கள் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, அந்த ரயில் நிலையங்களில் பயணிக்காதீங்கப்பா யாரும். முடிஞ்ச அளவுக்கு ரயில் நிலையங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ரயிலையும் பயணிக்காதீங்க. உங்களுக்கு நான் இப்போ இருந்தே எச்சரிக்கை கொடுத்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி 9 மணிக்கு மேலே நாங்கள் உங்களுடைய ரயில்வேனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க ஃபஸ்ட்டு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் கை வைக்கிறாங்க. எச்சரிக்கை உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, மெஷ்ராபாத் போன்ற பகுதியெல்லாம் மக்கள் இப்போதைக்கு யாரும் பயணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரயில் நிலையத்தை ஓரளவுக்கு இழுத்து மூடிட்டாங்களா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி பாசிபிள் இருக்கிற மாதிரி. ஃப்ரான்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஓடி வேண்டாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்க வேண்டாம், ஒரு நாட்டோட அந்த கட்டி எழுப்புவது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அதனால் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நேரத்தில் ட்ரம்ப்புன்ற பாருங்க, ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் சனா டகாச்சி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பெசஸ்கியன் அவர்கள் ஃபோனில் பேசியிருக்கிறார். அப்புறம் அரபு நாடுகள்கிட்ட பேசியிருக்கிறார். இறுதி கட்டமாக முயற்சி எடுக்கிறேன்னு இருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஈரான் அம்பாசிடர் பாகிஸ்தான் தனது இறுதி கட்ட முயற்சியாக மிக சிறப்பாக கையாண்டிருக்கிறது, இன்னும் தொடர்கிறது. நிச்சயம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் சொல்கிறார். பாகிஸ்தான் நல்லா தான் வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ பாராட்டுறாரு, அவர் அந்த நாட்டில் இருக்கிறாரு, அதனால் பாகிஸ்தானை பாராட்டுறாரு. பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் 14 மில்லியன் மக்கள் ப்ரவுட் டு பி ஈரானியன், இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நாங்கள் எங்கள் உயிர்களையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம், வாங்க அடிக்கிறனா அடிங்க பார்த்துக்கலான்ற மாதிரி தான் அவர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்கள் மக்கள்
எல்லாத்துக்கும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, தாக்குதல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம 2 பகுதியாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இஸ்ரேல் அமெரிக்காவும் இணைந்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன அப்படின்னா, சிராஸ் அப்படின்ற ஒரு மலை மீது அங்கே தான் அதிகமான அளவுக்கான ஏவுகணைகள் அங்கேருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுன்றதுனால அந்த இடத்த குறிவைத்து ஒரு சில பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் பர்ஷியன்ற ஒரு இன்னொரு மலைப்பகுதி, இந்த 2 மலைப்பகுதியிலும் அதிகமான தாக்குதலை பார்க்க முடியுது. ஐஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸினுடைய ஹெட் குவார்ட்டர், அந்த ஹெட் குவார்ட்டர் இருக்கக்கூடிய பகுதிகளை இன்றைக்கி தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அப்புறம் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஜூஸ்னுடைய சினாகாக்ன்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் அடித்ததில் பெரிய நினைவு சின்னங்கள்லாம் அழிக்கப்பட்டதாக சொன்னாங்க. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பதிவுகளும் பயங்கரமாக பார்க்க முடியுது. லெபனான் மீது கடுமையான தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹெஸ்புல்லானுடைய நிலைகள் ஹெஸ்புல்லாவுடைய ஆயுத குடோன்களை அளித்ததாக அடுத்தடுத்து தனது பதிவுகள். ஹெஸ்புல்லா மீது நடத்தப்படுகிற தாக்குதல், அந்த கட்டிட அழிவெல்லாம் பார்க்க முடியுது. இந்த பக்கம் ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் நகராயான்ற பகுதியில் மற்றும் ஒரு 5 இடத்துல புகையெல்லாம் வந்தது. அதாவது அவங்க ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஒரு சில கார் பற்றி எரிஞ்சது, ஒரு சில ரோடு பாதைகள் லைட்டாக அப்படி தோணின மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய சேதாரம் இருந்திருக்கு. அதாவது இவங்க லைட்டாக இப்படி ஒரு கார் எரியிற மாதிரியோ, அது இல்லாமல் ஈரான் நடத்துகிற கொத்து குண்டுகளால் பெரிய ஒரே கட்டிடத்தை சரிக்க முடியுமான்னா முடியாது. நான் பல தடவை இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கான பாதிப்புகள் எல்லாமே பெரும்பாலும் கொத்து குண்டுகளாக இருந்தது. ஹெஸ்புல்லாவும் தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஒட்டுமொத்தமாக சேர்த்து மொத்தம் 22 இடத்துல இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. பட் இஸ்ரேல் ஹெஸ்புல்லானுடைய கட்டிடங்களை முழுமையாக அழிக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக அழிக்கிறாங்க. லெபனானில் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபைனலாக நேற்று 4ஆம் தேதி வரைக்கும் கிடைச்ச பதிவு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்றதும் தெரியுது. அவங்களும் முன்னேற்றங்களை பெரிய அளவுக்கு தடுத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதும் கூடுதல் பதிவாக பார்க்க முடியுது. அதே சமயத்தில் அந்த லிட்டானி ரிவர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கான தாக்குதல்களை தொடர்ந்து ஹெஸ்புல்லாவோட நிலைகளை குறிவைத்து அடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவு. அதாவது இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா நிகழ்த்தப்பட்ட தாக்குதல், ஈரான் கொத்து குண்டுகள் மூலம் தாக்கல் நடத்தப்பட்டது, அதெல்லாம் இவங்க ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், இதெல்லாம் பார்க்க முடியுது. நான் அந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது 98வது அலையை ஏவியிருந்தாங்க அவங்க ஈரான் தரப்பிலிருந்து. இந்த 98வது அலையில் இஸ்ரேலினுடைய பெட்ரோகெமிக்கல் யூனிட்டையும் மற்றதையும் நாங்கள் அடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அது வந்துட்டுருக்கோம். நான் உங்களுக்கு இரவு பதிவில் சொல்கிறேன். நான் அந்த கொஷம் அப்படின்ற ஐலாண்டு பக்கத்தில் MQ-9 ரீப்பர் ட்ரோனை நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. அந்த கொஷம் ஐலாண்டில் இந்த ட்ரோன் மட்டும் இல்லை, இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20லேருந்து 22 ட்ரோனு மேலே கிளைம் பண்ணியிருக்காங்க ஈரான் தரப்பிலிருந்து. தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரோனை நாங்கள் அழிச்சிட்டு தான் இருக்கோன்றாங்க. ஸோ அதிகமாக பாதிக்கப்படுகிறது குவைத் பாதிக்கப்பட்ட இமேஜஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியுது. எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கட்டிடங்களும் இப்பயும் தெரியுது. அதாவது அமெரிக்காவுடைய கேம்ப் அழிக்கப்பட்டதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு UAEனுடைய கேம்பும் பாருங்கள். கேம்பில் அது NGL பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. NGL பிளான்ட்டும் இன்னொன்று கேஸ் கம்ப்ரெஷன் யூனிட் ஒன்று ஆப்ஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டுமே நேற்று தாக்கல் நடத்தப்பட்டதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் யூகேனுடைய கப்பல் ஒன்று தொடர்ந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு சில வார்னிங் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்ததுனால திடீர்னு ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க IRGCயிலேருந்து. இப்போதைக்கு மர்ம ட்ரோன் அப்படின்னாவே அந்த ஏரியாவிலேருந்து மர்ம ட்ரோன்னா யார் காரணம் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அதனால் ஒரு அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க. பட் பெரிய சேதாரம் இல்லை, சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதில் கூட க்ரூ மெம்பர்ஸை காப்பாற்றிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை யாருமே எந்த ஒரு நகர்வுமே இல்லாத அளவுக்கு அப்படி கப்சிப்புன்னு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. முன்பு கூட 1-2 கப்பல் அனுப்பிட்டு இருந்தாங்க ஈரான். இப்போ அனுப்புறது அப்படியே நிறுத்திட்டாங்க, ஃபுல்லாகவே நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா கத்தாருமே எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் சீனா, அவங்களுக்கு தான் அனுப்புகிறோம், இது எங்களுக்கும் அமெரிக்கா இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கேட்டு பார்த்துட்டாங்க. அப்பயும் முடியல. இந்தியா தொடர்ந்து கொஞ்சம் 2 நாளாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் 2 நாளாக ஹோல்டு பண்ணிட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு 10க்கும் மேற்பட்ட கப்பல் அப்படியே ஹோல்டு இருக்குது. யாருக்குமே அனுப்பாமல் அப்படியே அந்த திக் நிமிடங்களாக இருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்தில் தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரியல அமெரிக்கா இல்லையா. அதனால் இவங்களுமே ஹோல்டு பண்ணுறாங்க. இன்னும் விலை ஏறணும் அப்படின்றதுல கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க ஈரான் தரப்பில் இருந்து. பார்க்கலாம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்னுடைய கட்டுப்பாடு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுதா, இல்லை அமெரிக்கா அவங்க பாட்டுக்கு 8 நாள் தாக்கல் நடத்திட்டு கிளம்பி போயிடுறாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போதைய நிலைமைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுன்னா
முடிஞ்ச அளவுக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மீண்டு எழாத அளவுக்கு தாக்கல் நடத்திட்டு கிளம்பலான்ற முடிவில் இருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ் கிடையாது, ஆப்ஷனே இல்லை, 100% ஆப்ஷன் இல்லை. ஈரான் எதிர்பார்த்தாங்க, ஈரானுடைய நம்பிக்கை இந்த இடத்துல வந்து வீண் போனது தான். அவங்க கிரவுண்ட் ஃபோர்ஸ்லாம் உள்ள நுழையில, அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. நார்மலாகவே ஒரு ஏரியாவில் கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழையிறாங்கன்னா சும்மா அப்படியே திடீர்னுலாம் அப்படியே ஒரு ஸ்பீடாக போயிட்டு கண் மூடி திறக்கிறதுக்குள்ளாம் நுழைய மாட்டாங்க. அந்த ஏரியாவில் பீரங்கி டேங்குகள் மற்றது எல்லாம் கொண்டு வந்து அடுக்குவாங்க. அப்படி அடிக்க அதுக்கே ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. அப்படி தான் கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து உள்ள நுழையும். அந்த மாதிரியான சமிக்கைகள் இது வரைக்கும் எந்த ஏரியாவிலையும் இல்லை. ஏன்னா எந்த நாடுகளுமே ஒத்துழைக்கல. இப்போ ஈராக்கிலிருந்து கிரவுண்ட் ஃபோர்ஸை உள்ள நுழைய முடியுமான்னா அங்கேயே பல பிரச்சனை இருக்குது. அங்கே முக்கோண காதல் கதை கூட இல்லை, 4 கோண காதல் கதையாக இருக்குது. அடி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எப்படி நீங்கள் அங்கேருந்து கிரவுண்ட் ஃபோர்ஸை கொண்டு வர முடியும்? துருக்கியிலேருந்து வந்துட முடியுமா? முடியாது. அசர்பைசான்லேருந்து வந்துவிட முடியுமா? முடியாது. பாகிஸ்தான்லேருந்து இப்போதைக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. அதனால் இவங்க எல்லா ஆப்ஷனுமே ஹோல்டு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்லலாம் கிரவுண்ட் ஆப்ஷன் உள்ள நுழைய போகுது அவ்வளோதான் மட்டுமெல்லாம் சொன்னாங்க. பட் நான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி நான் 100% நம்புகிறேன். வாய்ப்புகள் இல்லை. வேண்டாம், போய் மாட்டிக்க வேணாம்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். இதுவே எனஃப். இந்த ஒரு தாக்கல் நடத்தியே பெரிய அளவுக்கான பேரழிவுகளை ஏற்படுத்திட முடியும்னு அமெரிக்கா தரப்பில் நம்புகிறாங்க, இஸ்ரேல் தரப்பில் நம்புகிறாங்க. பட் பதில் இவங்க தாங்குவாங்களா? அரபு நாடுகள் தாங்குவாங்களா? இஸ்ரேல் தாங்குமா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்க, முக்கிய மேம்பாலங்கள்லாம் போக்குவரத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா பதிலுக்கு நாங்கள் அடிக்க போகிறோம், பெட்ரோல் கெமிக்கல் அடிக்க போகிறோம்னு சொன்னாங்களா, அதனால். ஆனால் தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து சாறை சாறையாக விமானங்கள், போர் விமானங்கள் மிடில் ஈஸ்ட் நோக்கி வந்துட்டுருக்கு. மேபி இங்கே ஒரு சில பகுதியில் ஜெர்மனி போன்ற நிலைகள் இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அமெரிக்கா. அங்கேருந்து தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே ரெடி பொசிஷனில் இருக்காங்க, ஹெவியாக ரெடி பொசிஷனில் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த தடவை அவர் ஏமாத்துறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இல்லை. நான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். எனக்கு என்னமோ கண்டிப்பாக தோணுதுங்க, கடுமையாக ஹிட் அடிக்க போகிறாங்க ஈரானுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பயும் நான் அதே தான் சொல்கிறேன். நான் கடுமையாக ஹிட் அடிக்க போகிறாங்க, பெரிய அளவுக்கான சேதாரத்தை ஏற்படுத்த போகிறாங்க, அடுத்த கட்ட தாக்கல் நோக்கி போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த நொடி வரை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு டெம்பரரி பேச்சுவார்த்தைக்கு வரலன்றதுனால பாசிபிள் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா பீட்டர் எக்ஸத் அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெயின் வந்து முதல் முறையாக பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கான அம்பாசிடர் இருக்கிறாங்களே அவங்கள வந்து ஸ்பெயின் உற்சாகமாக வரவேற்றிருக்கிறாங்க. வாங்க நண்பர்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி இன்னொரு தீர்ப்புமே கொடுத்துருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு. குறிப்பாக பாலஸ்தீன் அத்தாரிட்டி PLO இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராக அமெரிக்காவுடைய கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அமெரிக்கர்கள் ஒரு சில நபர்களை வந்து ஏற்கனவே நிறையா கொண்டுட்டாங்கல்ல, பாலஸ்தீனத்துக்குள்ளே ஒரு சில மர்டர்லாம் நடந்துச்சு. அது இல்லாமல் நிறைய கொஞ்சம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் நடந்தது. அந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்களுக்கு பாலஸ்தீன் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் இவங்க நிதி உதவி கொடுக்கறனால தான் அந்த தீவிரவாத இயக்கம் பெரிய அளவுக்கு செயல்பட்டுருக்கு. PLOன்ற அடிப்படையில் இது ஒரு 655 மில்லியனுக்கு மேலே கொடுக்கணுன்றாங்க. இது ஏன்னா இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, பாலஸ்தீனத்தின் மீது அந்த குற்றச்சாட்டை பயங்கரமாக சுமத்துறாங்க. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ ஒரு பையனோ இல்லை வந்து ஒரு இயக்கமோ இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க, ஒரு சில குண்டுகளை வீசுகிறாங்க, ஏதோ ஒன்று சம்திங் பண்ணுறாங்கன்னா, பதிலுக்கு இஸ்ரேல் அவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அதாவது கைது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது குற்றவாளி என்று அனௌன்ஸ் பண்ணிட்டு பிடிச்சிட்டு போகிற நபர்களுக்கு அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாக பார்த்துக்கிறது, மந்த்லி ஆனால் பணம் கொடுக்கறது, இது எல்லாமே யாருன்னா அரசாங்கம் பார்த்துக்குதுன்றாங்க. பாலஸ்தீனத்தில் கூட அரசாங்கம் பார்த்துக்குது. இந்த மாதிரி பொது நிதிகளை வைத்து, அதை நிறைய பேர் ஃபண்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபண்டிங்கில் வச்சு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீன்றாங்க. இஸ்ரேல் தொடர்ந்து சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுனால அவங்க என்ன ஆகுன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீரரை கொல்லணுன்ற எண்ணம் வரும். இது வந்து தீர்வு கிடைக்காது. தொடர்ந்து இந்த மாதிரி இயக்கங்களுக்கு சிறைக்கு நாங்கள் பிடிச்சிட்டு போனாவே அவங்க குடும்பத்துக்கு நிதி அளிக்கிறது, இந்த மாதிரி ஃபண்டு வளர்த்துறது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்ட் ஆகிடும் அப்படின்னு அமெரிக்கா தரப்புலேயும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாம் நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு தனிநாடுக்கான கோரிக்கையும் இது எல்லாமே கொடுக்கப்படும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ என்னதான் ஸ்பெயின் போன்ற மற்ற நாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு முயற்சிகள் செஞ்சாலுமே இது பெருசாக ஐநாவில் போயிட்டு நிற்குமா அப்படின்னா அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்துருவாங்க. அதை தாண்டி பாலஸ்தீனத்துக்கு தனிநாடுக்கான கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேறும்னு தெரியாது. ஏன்னா பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு வரலாறு அவங்க 2000-3000 வருட வரலாறுக்கு முந்தைய காலத்துலேருந்து இருக்குது.
அந்த வரலாறெல்லாம் தோண்டி எடுத்து பேசும்போது, நீங்க எங்க இடத்துல வந்து எங்கள மிரட்டுறீங்களா? நீங்க யார் எங்களுக்கு சொல்றதுன்ற இதெல்லாம் பேசும்போது, அவ்வளோ சீக்கிரம் தீர்வு கிடைக்காது. இது வெற்றியா தோல்வியால தான் முடியும் அங்கேயுமே கூட. பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஆனா, பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கு தனி நாடுக்கான கோரிக்கை குடுக்கக்கூடாதுல அமெரிக்கா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. ஆனா மீதி இந்த பக்கம் பெரிய நெறைய நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. ஐரோப்பா போன்ற நாடுகள், இந்தியா கூட ஐநாவுல அதுக்கு ஆதரவா தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. பட் பாலஸ்தீனம் என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாவும் இருக்கிறது. இதில இன்னும் நான் கொஞ்சம் டெப்த்தா பேசணும்னா, அது வேறு ஏதாவது பதிவில பேசிக்கலாம் நம்ம. அதேபோல இதுவரை தாக்குதல் நடத்தப்பட்டதில எவ்வளோ பேர் இறந்திருக்காங்கன்னா, லெபனான்ல 1467 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. ஈரான்ல வந்து 2076 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேல்ல 26, ஜோர்டன்ல 29 பேர் பக்கம் இன்ஜூர்டா இருக்கிறாங்கன்ற மாரி சொல்றாங்க. ஃபைனலா இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில ஜெலன்ஸ்கி தொடர்ந்து பெரிய அளவுக்கு ஈரானுக்கு ரஷ்யா சேட்டலைட் புகைப்படங்கள் மூலயமா நிறைய ஆதாரங்கள குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆதாரங்கள் மீன்ஸ் இந்தந்த இடத்துல நீங்க தாக்கல் நடத்தலான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ப்ரூஃப் குடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க இல்லன்னா அவங்களால தாக்கல் நடத்த முடியாதுன்னு மனுஷன் டெய்லியும் கத்திட்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்ட்டு. அவங்க இருக்கிற நிலைமையில இன்னும் 10 நாள் அடிச்சுட்டு கிளம்பலாமான்னு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ரஷ்யாவ அடிங்க, ரஷ்யாவ அடிங்கன்னா அவங்க எங்க வந்து அடிக்க போறாங்க? ஏற்கனவே எப்போ இதுலேருந்து வெளியேறலான்ற மனநிலையில இருக்காங்க. ஏதோ ஒரு 3 நாள் 4 நாள்ல முடிஞ்சிடும்னு நெனைச்சாங்க. இது வளவளன்னு இழுத்துட்டு போகுதுங்க. 10 நாள்லயே முடியுமான்னு தெரியல. ஆனா அமெரிக்கா நான் 10 நாள்ல முடிச்சுட்டு கிளம்புறோன்றாங்க. அது பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஜெலன்ஸ்கி வந்து நீங்க இங்க அடிக்காதீங்க, ரஷ்யாவ அடிங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இஸ்ஃபகான் பக்கத்தில நேற்று ஒரு 4 பேர் இறந்ததா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஐஆர்ஜிசி. இன்னைக்கு வந்து அடிஷ்னலா ஒரு 6 ஆஃபீசர்ஸ் மேல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் இருக்கும்போது இவங்கெல்லாம் அத தடுத்திருப்பாங்க. தொடர்ந்து மேல ஹெலிகாப்டர்லேருந்து தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இதுவரை 10 பேர் இறந்து போனதாக ஐஆர்ஜிசி அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 6 பேர், நேற்று ஒரு 4 பேர் பக்கம் இறந்து போனதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.